எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாம பார்க்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா, எப்பொழுது வண்டி வாகனம் வாங்கலாம்? இதுதான் தலைப்பு. இது தலைப்புன்னு எடுத்துட்டாலும் சரி, இதை கேள்வின்னு எடுத்துட்டாலும் சரி. அதாவது எல்லா மனிதனுக்கும் தன்னோட வாழ்நாளில் எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு பைக் வாங்கிடணும், ஒரு கார் வாங்கணும், அவங்க பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க அதை திங்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரு பைக் வாங்கலாமா, ஒரு கார் வாங்கலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆசைகள் தொடர்ந்து மனசுல இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கவே முடியாது. அவங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க, வாங்கவே முடியாது. சரி, இதுக்கு சில பேர் என்ன யோசிப்பான், நமக்கு பொருளாதாரம் அந்த அளவுக்கு நிறைவா இல்லை, அதனாலதான் நம்மளால வண்டி வாகனம் வாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். ஆனா சில பேர் என்ன யோசிப்பான், நமக்கு எல்லா பொருளாதாரமும் நிறைவா இருக்கு, ஆனாலும் அந்த வண்டி வாங்க நம்மளால முடியலையே, ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு, இப்ப எப்பதான் வாங்குறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ அப்போ அடிப்படையில் என்னன்னா, நீங்க பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் இருக்கிறவன் கையில் காசு கொடுத்து காரோ பைக்கோ வாங்க போறோம், இல்லாதவன் ஒரு லோனை போட்டு வாங்க போறோம், அவ்வளவுதான். ஆனா இருந்தா மட்டும் உடனே வாங்கிட முடியும்னு சொல்ல முடியாது. ஆனா இருந்தா மட்டும் உடனே மனம் இருக்கு, எப்ப வேணாலும் நம்ம போய் கார் வாங்கணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டோம்னா இருக்கலாம், அது உடனே அமைஞ்சிருமா? இப்பெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதே போய் இல்லாதவங்க இல்லாதவங்களை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இல்லை அதனாலதான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இருந்தாலும் ஆனா ஏன் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு குழப்பம் பணம் இருக்கிறவங்கள்ட்ட தான் அந்த குழப்பம் இருக்கும். ஆக்சுவலா எல்லாவங்களை பொறுத்த வரைக்கும் பணம் இல்லை அதனால வாங்கல அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு இருப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப எப்போ காரோ பைக்கோ அதாவது வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு நீங்க பார்க்க போனீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகத்திலையும் சரி, எந்த லக்னமா இருந்தாலும் சரி, நாலாம் வீட்டு அதிபதி தசை நடத்தினால் அல்லது புத்தி நடத்தினால் அல்லது அந்தரம் நடத்தினால் அவங்க வண்டி வாகனம் கண்டிப்பா வாங்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும். அவ்வளவுதான் அவங்க தேக்கி வச்சிருந்த ஆசை, வண்டி வாங்கணும் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நாலாம் அதிபதியோட தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நிச்சயமா அவங்க போயிட்டு ஒரு ஷோரூம்லயோ ஒரு பைக்கோ காரோ அவங்க என்ன விரும்புறாங்களோ அதை அவங்க புக் பண்ணியே தீருவாங்க. ஆக்சுவலா